ஓ அல்லம்ப பார்த்தவன் உங்கொப்ப விசில கேட்டவன் ஓ மாவனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் இவன். ஜெயிலர் பார்ட் 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வைப் தான் ஒன்றும் பார்ட் 1 வைபே போல, அதுக்குள்ள பார்ட் 2 இந்த வைபோடையே ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஹலோ எவ்ரி ஒன். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே இங்கே ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்டு இருக்கு. என் பையனோ இல்லை என் பொண்ணோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பெற்றவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அல்லவா? நீங்கள் ஹை ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்லை ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோ கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் பட் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த ப்ராசஸ்லாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா, இந்த ப்ராசஸில் கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா, நோ மோர் கன்ஃபியூஷன். இன்னையோட வீடியோக்குள்ளே நான் 7 டிஃப்ரெண்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ தான் அந்த ஜோசியக்காரனா? இந்த 7 எக்ஸாம்ஸுமே கவர்மெண்ட் சைட்டில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நான் எம்எல்ஏவாகிறேன், எம்பி ஆயிடுவேன். அப்படியெல்லாம் உடனே சொல்ல தெரியாது. உடனே சொல்ல தெரியாது? அப்போ நம்ம கூட வா, காரில் பேசினே போவோம். குமாரன் நம்பலாம், சும்மா வா. இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும், நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட்டாக என்னையும் ஒரு யூடியூபராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெஸ் தென் 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நான் ஏகே. வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுப்போம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இவங்க ஒரு கவர்மெண்ட் பாடி. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸுக்கு ரெக்ரூட் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. இவங்க வேரியஸ் குரூப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஆனுவலி நடத்துவாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இயரில் இந்தந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குங்கிற மாதிரியும் ஒரு அவுட்லைன் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமோட டேட்டு, யார் யார் எலிஜிபிள், இதுக்கு என்னென்ன எக்ஸாம் பேட்டர்னு, என்னென்ன போஸ்டிங் இதில் இருக்கும். ஸோ அவங்க ஒரு டேட் அதில் போட்டிருப்பாங்க, டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த டேட்டில் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த அஃபிஷியல் எக்ஸாம் டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இதுக்கும் அப்டேட்டாக இருக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே வெப்சைட்டில் வந்து 7 குரூப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஏதாவது நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கிற ஒரு பொசிஷன் இருக்கிற ஒரு குரூப் தான் இது. நிறையா ஹை போஸ்டிங் இருக்கிற ஒரு குரூப்பாக இதை சொல்லலாம். இந்த குரூப்போட நேம் வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 1. ஓகேவா நண்பா? இதில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸ். இதெல்லாம் வந்து நான் மெயினான பொசிஷன்ஸ் சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி செவரல் பொசிஷன்ஸ் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும், இதிலெல்லாம் டாப் ரேங்கிங் பொசிஷன்ஸ் தான் இதில் இருக்குது. அண்ட் நான் டைட்டில் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அந்த டைட்டில் மட்டும் போட்டு ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிக்கோங்க. எனக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எவ்வளோ சுருக்க முடியுமோ, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் கன்வே பண்ணுறேன். முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் உங்களுக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ குரூப் 1ஓட டெஸ்ட் ஃபார்மேட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது டோட்டலாக இதில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன். இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். இதில் வந்து 300 மார்க்ஸ் வழங்கப்படும். இந்த மாடல் பேப்பர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்ன டாப்பிக்கை கவர் பண்ணி இதில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரலாக கேள்விங்க கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் டைப் இருக்கும். உங்களோட மென்டல் எபிலிட்டி செக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது தான் இதோட கொஸ்டின் ஃபார்மேட். ஸ்டேஜ் 2 வந்து மெயின் எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். மொத்தம் 3 பேஜஸ் இருக்கும். ஈச் பேப்பர் 250 மார்க் இருக்கும். இந்த பேப்பர் வந்து எந்தெந்த டாபிக்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ, அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், இதெல்லாம் பற்றி இந்த மாடலில் இந்த ஸ்டேஜ் 2ல் வந்து டெஸ்டிங் வைப்பாங்க. ஸ்டேஜ் 3 இன்டர்வியூ. இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும்.
ஸோ இதில் வந்து உங்களோட பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன், அப்பீரியன்ஸ், சூட்டபிளாக இருக்கீங்களா இல்லையாங்கிற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது 3 ஸ்டேஜையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதையும் தாண்டி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜ் 1 ப்ராசஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஜூலை மந்தில் நடக்கும். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து யூஸ்வலாக பிலோ 30. பட் சில பொசிஷன், சில கேட்டகரிக்கெலாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அபவ் 30 கூட அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரி, எஸ், மஸ்ட் ஹாவ் அ டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சிருக்கணும். எக்ஸாம் வந்து தமிழ்லையும் நடக்கும், இங்கிலீஷ்லையும் நடக்கும். கம்ஃபர்டபுள் படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மார்க் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளில் இருக்குது. நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ண குரூப் 1ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 1 வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்கிறத நம்புகிறேன். இன்னும் 6 குரூப் பேலன்ஸில் இருக்குது. அடுத்த குரூப் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு சேனலில் அந்த வீடியோவும் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காமல் நீங்கள் என்னவா ஆகணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்டேட்டட் நியூஸுக்காக நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸும் நம்ம சேனலில் வரும். மீண்டும் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் goodbye.